ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காணொளி மூலமாய் உங்களை சந்திப்பது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உங்கள் மத்தியிலே நான் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை. இந்த காணொளி மூலமாய் உங்களை நான் சந்திப்பது தேவனுடைய கிருபை. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே உபவாசம் அவசியமா? குறிப்பாக உபவாசம் பண்ணி ஜெபிப்பது அவசியமா? என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உபவாசம் என்பது எதற்காக வேதத்திலே நியமிக்கப்பட்டது? நன்றாய் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இன்றைக்கு பல இடங்களிலே நாம் பார்க்கும்போது யாரை கேட்டாலும் நான் உபவாசம் பண்றேன், உபவாசத்துல இருக்கிறேன், உபவாசத்தோட ஜெபம் பண்ணேன் என்பதெல்லாம் கேட்கிறோம். சில ஆட்கள் வருஷந்தோறும் 21 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம் என்பதை சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கேள்விப்படுகிறோம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உபவாசத்துக்கு எதிரி அல்ல, நாங்களும் எதிரி அல்ல. புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உபவாசத்தை எதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், உபவாசம் பண்ணி எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் சரியாக அறிந்து புரிந்து உணர்ந்து நாம் செய்யும் போது அவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் ஓசியாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று. ஏனால் எந்த ஒரு உபவாசங்களோ எந்த ஒரு காரியமோ சத்தியத்தின் அடிப்படையிலே இருக்கா என்பதை நாம் அறிந்து சிந்தித்து செயல்பட வேண்டும். அதுதான் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீயோ உபவாசம் பண்ணும்போது மாயக்காரரை போல இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அந்த மாயக்காரருடைய உபவாசம் என்பது மனுஷனுடைய பார்வைக்கு. ஆனா நீங்க உபவாசம் பண்ணும்போது தலையிலே எண்ணெய் பூசிக்கொள்ள வேண்டும் என்பதை, முக வாடலா இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது இருக்கும். பிரியமானவர்களே, உபவாசத்தினுடைய நோக்கம், உபவாசத்தின் திட்டங்கள் எதற்கு என்பதை இந்த வேதத்தின் மூலமா நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த காணொளி. புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் வேதத்தில் பார்க்கும்போது, யோனாவின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நினைவுக்கு அனுப்புகிறார். நினைவே அந்த பட்டணத்துக்கு அனுப்பும் போது அது மகாநகர். அந்த நகரத்தினுடைய ஜனனுடைய பாவம் அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டினது என்று ஆண்டவர் யோனாவுக்கு சொல்கிறார். யோனாவே, நினைவேவுடைய ஜனனுடைய அக்கிரமத்தை என் சமூகத்தை வந்து எட்டினது என்று அவர் சொன்னதை யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் யோனாவோடு சொல்லி, நீ போ, அந்த நினைவை பட்டணத்தை அழிக்க போறே, அது அழிக்கப்பட போகிறது என்று போய் சொல்லு என்று சொல்லும் போது யோனா கேட்டு அவன் நினைவேக்கு போகாமல் தர்சீசுக்கு போனான். நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு உத்தரவு பெற்ற உடனே கீழ்ப்படிந்து போக வேண்டிய யோனா தவறி போனான். தேவ சமுத்திரம் விட்டே போனான். அவனுடைய உள்ளத்துடைய காரியம் என்ன? நல்லா கவனிக்க. எப்படியாவது அந்த ஜனங்க அழிக்கப்படணும், அழிக்கப்படணும், தேவ கோபத்தை அழிக்கப்படணும். என் அன்புக்குரியவர்களே, ஆனால் தேவன் அவனை விடவில்லை. அவன் பிரயாணப்பட்டு போன கப்பலிலே ஒரு கொந்தளிப்பு உருவாக்கப்பட்டு அந்த கப்பலை பிரயாணப்பட்டவர்களுக்கு சேதமாய் பாதிக்கப்பட்டு எல்லாம் வாரி இறைத்து அந்த கொந்தளிப்பு அடங்காமல் நிற்காமல் இருக்கும்போது அவர்கள் சீட்டு குலுக்கி போடும்போது யோனாவின் பேர் வந்தது.
என் அன்புக்குரியவர்களே, அந்த சீட்டு பேரின்படியே யோனாவை கண்டுபிடித்தார்கள். தூக்கி கடல் எறியும் போது ஆண்டவர் அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டார். 3 நாள் அந்த மீன் வாயில இருந்து ஒரு நெருக்கத்தை உருவாக்கி தன் ஜனங்களை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தேவனுடைய ஏக்கத்தோடு, அந்த எச்சரிப்பு சத்தத்தை போய் சொல்ல வேண்டும் என்ற ஏக்கத்தோடு யோனாவை கர்த்தர் அனுப்பினார். அவர் கரையில போய் கக்கி விட்டது. என் அன்புக்குரியவர்களே, 3ஆம் அதிகாரத்திலே அந்த நினைவு பட்டணத்தில் போய் பிரசங்கிக்கிறார். தேவன் உங்களை அழிக்க போகிறார், உங்களை அழிக்க போற சொல்ல உடனே அவர்கள் என்ன செய்தார்களாம்? யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினைவுக்கு போனான். நினைவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினைவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். கவனிக்க வேண்டிய நோக்கம், இது அழிக்கப்பட போகிறது. தேவனுடைய கோபத்துக்கு ஆளாயிருந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்கப்பட சொன்ன உடனே 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து, கவனிக்க வேண்டும், இவன் எப்படியாவது ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்ட அந்த எச்சரிப்பு சத்தத்தை கேட்ட அந்த நினைவு ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் பண்ணி தன் ஜனங்களை கூட்டி ஆடு மாடுக்கு ஆகாரம் கொடுக்காதபடி உபவாசம் பண்ணும்படி செய்தார். அந்த பட்டணத்து ராஜா கேள்விப்படும் போது அவரே உபவாசம் பண்ணி தன் வஸ்திரங்களை கிழித்து சாம்பலை உடைத்துக் கொண்டு உபவாசத்தோடு தேவனை தேடுகிறார்கள். உபவாசம் என்பது எதற்கு? தேவ சமூகத்திலே எட்டின அக்கிரமத்தை, அக்கிரமம் என்ற வார்த்தைக்கு ஆசை, பாவம் என்ற வார்த்தைக்கு இச்சை. இந்த ஆசை நிமித்தம் தன் சுய சரீரத்தை சீர்குலைத்து சீராக்கி சீர்படுத்த வேண்டிய சரீரத்தை சீர்குலைக்கிற ஜனமாய் மாறி வாழ்ந்து கொண்டு மக்களுக்கு எச்சரிப்பை கேட்ட உடனே அவர்கள் விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணினார்கள். நன்றாய் கவனிக்க வேண்டும். உபவாசம் எதுக்கென்றால், அந்த 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாத படிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும். யாருக்கு தெரியும், ஒருவேளை தேவன் அவருடைய கோபத்தை விட்டு நம்முடைய அக்கிரமத்தை மன்னித்து ஏற்றுக்கொள்வார் என்று அந்த விசுவாசத்தோடு அவர்கள் உபவாசம் பண்ணி தான் செய்த அக்கிரமத்தை, தொடர்ந்து செய்த அக்கிரமத்தை, கடவுளுக்கு பிரியமில்லாத அக்கிரமத்தை, தேவனை அறிகிற அறிவுக்கிறோமே அக்கிரமத்தை, சத்தத்தை கேட்க வேண்டிய, ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வேண்டிய, சிந்தையை கெடுக்கக்கூடிய அக்கிரமத்தை விட்டு ஒழிவதற்காக ஒருவேளை தேவன் நம்ம மேல் இரக்கம் செய்து நம் பாவங்களை மன்னிப்பார், அக்கிரமத்தை மன்னிப்பார் என்று அவர் விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணினார்கள். 10ஆம் வசனத்திலே தேவன் மனஸ்தாபப்பட்டு அவருக்கு இறங்கினார். நன்றாக கவனிக்க வேண்டும் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே. அக்கிரமம் ஆண்டவருடைய கோபத்தை, நியாயத்தீர்ப்பை, ஜட்ஜ்மென்ட் கொண்டு வந்த அந்த கோபத்தை தடுக்கக்கூடியதுதான் உபவாசம். அவளை நிப்பாட்ட முடியாமல் விட முடியாமல் அந்த அக்கிரம பாவத்தை விட்டு ஒழிப்பதற்கு தான் உபவாசம். சொல்றாங்க பாருங்க, பாஸ்டர் என்னால இதை விட முடியல பாஸ்டர், இந்த கோபத்தை விட முடியல பாஸ்டர், எரிச்சலை விட முடியல பிரதர், இந்த எப்படி நான் எரிஞ்செறிஞ்சு விழுறேன், என்னால விட முடியல, குடியை விட முடியல, இந்த சிகரெட்டை விட முடியல, இந்த பாவ காத்து விட முடியாம தவிக்கிற பிள்ளைகளுக்கு, பதட்டமா இருக்கிற பிள்ளைகளுக்கு,
குற்ற மனசாட்சிக்குள் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நற்செய்தி என்னவென்றால், இந்த உபவாசம் எதுக்கென்றால், முதலாவது உங்களுக்குள்ள விசுவாசத்தோடு உபவாசம் பண்ண வேண்டும். ஏனென்றால் இந்த அக்கிரமம் என்னை அழிக்கக்கூடியது, தேவனை விட்டு விலக செய்யக்கூடியது, தேவனை மறக்கக்கூடியது, என்னை நரகத்துக்கு கொண்டு போகக்கூடிய இந்த அக்கிரமம் இருந்து நான் வெளியே வருவதற்கு விசுவாசத்தோடு உபவாசம். அன்புக்குரிய உபவாசம் என்ற வார்த்தை பாருங்கள். அவர்கள் ஆடு மாடு மிருகங்களுக்கு கூட ஆகாரம் கொடுக்காமல், வேலை செய்யாமல், எல்லாரும் ஒருமனப்பட்டு தான் செய்த பாவங்களை அறிக்கை செய்தார்கள். இந்த பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று நீதிமொழி புஸ்தகத்தில் வாசிக்கிறோமே. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவத்தை யாருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும் என்ற சத்தியத்தை நீங்கள் புரிய வேண்டும். பாவத்தை மன்னிப்பதற்கும் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கும் அதிகாரம் பெற்ற இயேசுவிடத்தில், தேவனிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும். நன்றாய் கவனிக்க வேண்டும். மனுஷனுக்கு முன்பாக அல்ல, கடவுளுக்கு முன்பாக அறிக்கை செய்ய. அவர்கள் அறிக்கை செய்து மன திரும்பினார்கள், மனஸ்தாபப்பட்டார்கள். தேவனோ மனஸ்தாபப்பட்டு அவளை இரக்கம் செய்தார். புரிந்து கொள்ளுங்கள். இந்த அக்கிரமத்தை தடுப்பதற்கு, நீங்கள் செய்யாமல் இருப்பதற்கு, தேவனை விட்டு விலகாமல் இருப்பதற்கு உபவாசம். இந்த அக்கிரமத்தில் வெளியே வருவதற்கு உபவாசம். என் அன்புக்குரியவர்களே, உபவாசம் எதுக்காக உபவாசிக்க வேண்டும்? தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது, தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. நன்றாக கவனிக்க வேண்டும். நான் உபவாசம் எதுக்கு உபவாசம் பண்ண வேண்டும்? எகிப்திலே அடிமைகளாய் இருக்கும் போது பார்வோனின் ராஜா யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பி இஸ்ரவேல் மக்கள் மேல் பொறாமை கொண்டு ஒடுக்கினான். கடவுளை அறியாமல் இருக்கும் போது அவர்கள் அடிமையா இருந்தார்கள். ஆனால் தேவனை அவர்கள் கொண்டு வந்து பாலும் தேனும் ஒரு தேசத்தை கொண்டு வைத்தார். அறிந்து பாவம் செய்யும் போது அவர்களை பாபிலோனில் சிறையாக்கப்பட்டு போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, அதிலே தானியேலை பார்க்கிறோம், சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ பார்க்கிறோம். இவர்கள் யார் என்றால், அறிவிலே, ஞானத்திலே, கல்வியிலே, அழகிலே சிறந்தவர்கள். இவ்வளவா இருந்தும் ஒரு அடிமை தேசத்திலே அடிமையா இருப்பது நல்லதல்ல. இந்த அடிமை தேசத்தில் எதுக்காக நம்ம அடிமையா இருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் நினைத்து, இவளிருந்து வெளியே வருவதற்கு என்ன ரகசியம், இந்த சிறையிருப்புக்குள் நாம் வந்தது என்ன காரணத்தை உணர்ந்தார்கள். அவருடைய பிதாக்கள் செய்த அக்கிரமத்தின் நிமித்தம் அடிமைகளாய் பாபிலோனில் விற்கப்பட்டதை அறிந்து இவர்கள் வெளியே வருவதற்கு என்ன வழி என்பதை கண்டுபிடித்து உபவாசம் பண்ணினார்கள். என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, புலம்பல் 5:7 சொல்கிறது, எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து மாண்டு போனார்கள், மரித்து போனார்கள், அவருடைய அக்கிரமத்தை நாங்கள் சுமக்கிறோம் என்று சொன்னார். அக்கிரமம் என்பது புரிந்து கொள்ளுங்கள். அந்த புலம்பல் 5:7 வாசிக்கும் போது அடிமைகள் எங்களை ஆளுகிறார்கள். பிதாக்கள் செய்கிற பாவம், அக்கிரமம் தலைமையில் இருந்தால் அடிமைகள் நம்ம ஆளுகிறார்கள். அதுதான் தானியேலிலே வாசிக்கிறோம். பாபிலோன் விற்கப்பட்டு அடிமைகளாக இருந்தார்கள். இவர்கள் வெளியே வருவதற்கு தான் உபவாசம். புரிந்து கொள்ள வேண்டும். தேவ பிள்ளைகள் ஒரு காலம் ஒரு நாளும் அடிமைகளாய் இருப்பது தேவ சித்தம் இல்லை. அடிமைகளுக்கு கீழே இருப்பது தேவ சித்தம் இல்லை. நான் பல முறை சொல்லுவேன், ஒரு சுதந்திரவாதிக்கிட்டே நீங்கள் அடிமைகளாய் இருப்பது வேறே, அடிமைகளுக்கு அடிமையா இருப்பது வேறே. ரூத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ரூத்து மோவாப் தேசத்துக்காரி, அருவருக்கப்பட்ட சந்ததி. அந்த அருவருக்கப்பட்ட சந்ததி பிறந்த ரூத்து பார்க்கிறோம். அடிமையாய் வந்தவள், போவாசன் காலின் கீழே அடைக்கலமாய் வந்தவள் குத்து சாவிக்கு ராணியாய் மாறினாள். புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அந்த பாபிலோனிலே இவர்கள் அடிமைகளாய் இருந்தார்கள், அடிமைகளால் வாழ்ந்தார்கள். ஆனால் இவள் வருவதற்கு வழி என்ன?
இந்த அடிமை தந்து போன காரணம் என்ன கண்டுபிடித்து உபவாசத்தோடு தேவனை தேடுவதற்கு அவன் அறிக்கை செய்தார்கள். பாவங்களை அறிக்கை செய்கிறார்கள், அக்கிரமங்களை அறிக்கை செய்கிறார்கள். மோசே நியாயப்பிரமாணத்தின்படி கற்பித்த வார்த்தையின்படி வாழாமல் செய்யாமல் போனது நிமித்தம் இந்த சிறையிருப்பு என்று சொல்லி அறிக்கை செய்யும் போதுதான் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிற 9ஆம் அதிகாரத்திலே பிரியமானவனே தானியேலேன்னு சொல்லி ஒரு சத்தம் கேட்கிறது. 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ மிகவும் பிரியமானவன், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே. நன்றாக கவனிக்க வேண்டும். உபவாசத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் தானியேலுக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார், வெளிப்பாடு சொல்லி அனுப்பினார். மேசியா வருவார், அந்த மேசியா வரும்போதுதான் உன் அக்கிரமத்தையும் பாவத்தையும் தொலைக்கிறதுக்கு அவர்தான் பாத்திரவான். மேசியா கிறிஸ்து. புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உபவாசம் பண்ணுவதற்கு முன்பாகவே எப்போ அந்த அக்கிரமத்துக்குள்ளே கீழே இருக்கக்கூட நினைக்கும் போதே லேவியராக புஸ்தகம் 26:13 சொல்லுகிறது, நீங்கள் எகிப்தில் அடிமையா இராதபடிக்கு உங்களை புறப்பட செய்த கடவுள் என்று சொன்ன வார்த்தை பொய்யாகாது. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உபாகத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஜாதிகளை ஆள வேண்டும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை. நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவன் நம்மை ஆளுகிறார், நாம் ஜாதிகளை ஆள வேண்டும். பிசாசின் வியாதி ஆளுகை செய்ய வேண்டும் என்றுதான் சத்திய வாக்கு. நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டிய அன்புக்குரியவர்களே, நீ உபவாசத்துக்கு முன்பாகவே பதில் வந்துவிட்டது. ஆனால் அந்த உணர்வு அடைவதற்கு அவர் உபவாசம் பண்ணினார். அங்கே தூதன் சொல்கிறான், இந்த பெர்சியா ராஜா அதிபதி, இந்த அதிபதி ராஜாவை ஆண்ட அதிபதி என்னை தடுத்தான், மிகாவேல் வந்து யுத்தம் பண்ணி என்னை அனுப்பினார் என்று. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உபவாசம் என்பது எதற்கு என்றால், நீங்க அடுத்தவன் கிட்ட கீழே ஒரு அடிமைகளாய் சிறையாக்கப்பட்டு வியாதியிலே, பிசாசு கிரியிலே, வறுமையிலே, சண்டை குழப்பங்கள், எப்போது பிரச்சனைகள், எப்போது வறுமையோடு வாழ்வது, வியாதியோடு வாழ்வது, பிள்ளை சொல்றது வாழ்வது தேவ சித்தம் இல்லை. தேவ சித்தம் இல்லை. அவர்களிருந்து வெளியே வருவதுதான் தேவ சித்தம். அந்த சித்தத்தை நீங்கள் உணர்ந்து வார்த்தையின்படியே நான் அடிமை இருப்பதற்கு தேவன் என்னை ரட்சிக்கவில்லை. அவர் அடிமையான நோக்கமே என்னை புத்திரனாய் மாறுவதற்கு தான். நான் அடிமை ஆவியை பெறவில்லை. அப்பா பிதாவை கூப்பிடுவதற்கு உரிமை பெற்ற தேவ பிள்ளை நான். உபவாசம் எதுக்கென்றால், எந்த பிசாசு கீழியோ, வியாதியின் கீழியோ, மனசின் கீழியோ, அசுத்தாவின் கீழியோ, பாவத்தின் கீழியோ நான் விற்கப்பட்டவன் அல்ல. நான் கிரியத்துக்காக வாங்கப்பட்டவன், மீட்கப்பட்டவன், விடுவிக்கப்பட்டவன் என்று அறிந்து கொள்வதற்கு தான், அதிலிருந்து வெளியே வருவதற்கு தான் உபவாசம். என்ன உபவாசம்? அதை வெளியே கொண்டு யார் என்பதை புரிந்து கொள். மேசியா கிறிஸ்து எனக்காக மரித்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மரித்த நோக்கம் எபிரேயர் புஸ்தகம் 2:14-15-17 வாசித்துப்பார். என்னை விடுதலை ஆக்கும்படி அப்படி ஆனா. என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துடைய மரணத்தின் ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு தான் உபவாசம். இந்த அறிவை கொண்டு வர விடாதபடி ஆகாய்த்து பிரபு போர் செய்கிற பிரபு. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி மனக்கண்ணை குழாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். அந்த மெர்சியா அதிபதி என தடுத்தார். புரிந்து கொள்ள வேண்டும். பொல்லாத ஆகாய்த்து பிரபு, வானமண்ட பொல்லாத சேனைகள் தேவனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்த விடாதபடி போராடுகிற அந்த மண்டலத்தோடு யுத்தம் பண்ணும்படியாக, அந்த மனித யுத்தத்துக்கு நிற்கும்படியாக அவர்கள் வெளியே வருவதற்கு தான் இந்த உபவாசம். புரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கென்று? எனக்காக, அக்கிரமத்துக்காக கிறிஸ்து குறித்த காலத்தில் மரித்தார் என்று ரோமர் 5:6 வாசித்துப்பார். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். பலனற்றவர்களாய் இருக்கும் போதே, நாம் பலன் இழந்திருக்கும் போது, மேற்கொள்ள முடியாம, ஜெயிக்க முடியாம, வெளியே வர முடியாம, எவ்வளவு காலம் பிசாசோடு, பலவீனத்தோடு, வியாதியோடு
மனச்சஞ்சலோடு வாழ்வது என்பது அந்த வேதனை. என் அன்புக்குரியவர்களே, அவர் மரித்த நோக்கம் அந்த மேசியா. அவர் மரிக்கும் போதுதான் பாவத்தையும் அக்கிரமத்தையும் தொலைப்பார். தொலைப்பார் என்ற வார்த்தை என்ன? தொலைப்பா சொல்றாங்க பாருங்க. ஐயோ, பணத்தை தொலைச்சிட்டா, நகையை தொலைச்சிட்டா, எங்கே தவற விட்டுட்டா. உங்களோட அக்கிரமத்தையும் பாவத்தையும் அவர் தொலைச்சிட்டார். சமுத்திரத்து ஆழத்திலே தொலைச்சிட்டார். கிழக்கு வடக்கு தெற்கு அவ்வளவு தூரம் தூக்கி தொலைச்சிட்டார். அவருக்கு முதுகு பின்னாடி போட்டு தொலைச்சிட்டார். ஒரு முறை நானும் அப்படிதான் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே, ஆண்டவரே போதும், என்னை எடுத்துக்கொள்ளும், என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி கதறினேன். ஏன்? இந்த பாவம் நிறைஞ்ச உலகம், என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் வெளிப்பாடு கொடுத்தார். ஒரு தாமரை இலையில தண்ணி மேல படுகிறது, அது உருண்டு போறதை காண செய்தார். சங்கர், இந்த பாவமான உலகத்தில் இருந்தாலும் இந்த பாவம் தொடாது என்று சொன்னார். திருப்பி நான் அழுது ஜெபம் பண்ணேன். திடீர்னு ஆண்டவர் சொன்னார், முதுகு திரும்பிப்பார்னு சொன்னார். நான் கேட்ட, ஆண்டவரே, என் முதுகு நான் திரும்பி பார்க்க முடியாத ஆண்டவரை சொன்னார். உன் முதுகு நீயே பார்க்க முடியாத போது உன் பாவத்தை என் முதுகு பின்னாடி நான் போட்டு இருக்கிறேன். நானும் பார்க்காத பாவத்தை நீ பார்க்காதன்னு சொன்னான். என் அன்புக்குரிய தொலைத்தார் என்ற வார்த்தை. இந்த உபவாசத்தை நீ பண்ண வேண்டிய நோக்கம் என்னவென்றால், இந்த அறிவு உங்களுக்குள்ள வரணும். என் பாவத்தை, அக்கிரமத்தை, எங்கள் பிதாக்கள் எல்லா அக்கிரமத்தையும் அவர் மன்னித்து தொலைத்து நிவர்த்தி செய்துட்டார். இனி அதுக்கு எனக்கும் சம்மதம் கிடையாது. நான் யாருக்கு அடிமை கிடையாது. நான் தேவனுடைய புத்திரன் என்று அறிவை அடைவதற்கு உபவாசம். மூன்றாவதை பாருங்கள். மார்க் எழுதிய சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். எவ்வித பிசாசு 19ஆம் வசனத்திலே, மாறுபாடான சந்ததியே. மாறுபாடு என்ற வார்த்தை இருமனம் உள்ளவன் என்று எழுதியிருக்கு. ஒரு மனல இருமனம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 6, 7, 8 இருமனம் உள்ளவன் ஒன்றும் பெற முடியாது. இந்த இருமனம் எப்படி வருது? மார்க் 9:14 அங்கே பரிசேயருடைய உபதேசத்தை கேட்கிறார்கள் சீசர்கள். அந்த உபதேசத்தை கேட்டு தர்க்கத்தை கேட்டுக் கொண்டிருக்கும் போது ஆண்டவராய் இயேசு அந்த மறுபமலையில ஜெபத்தை பண்ணிவிட்டு இறங்கும் போது கேட்கிறார், அங்க என்ன தர்க்கம்? தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இந்த தர்க்கத்தின் செய்தியை கேட்டு, நியாயப்பிரமாண செய்தியை கேட்டவர்கள், ஒரு தகப்பன் கொண்டு வந்த மகன் மேல் இருந்த பிசாசை துரத்த முடியாமல் தகப்பன் சொல்லுகிறான், ஆண்டவரே, என் மகன் பிசாச கொடி அவஸ்தைப்படுகிறான், உம்முடைய சீசர்களை கொண்டு வந்த சீசர்களால கூடாமல் போயிற்று. இயேசு அவரை கொண்டு வா என்று சொன்னார். தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்டார், மாறுபாடான சந்ததி, எவ்வளவு நாளைக்கு கூட இருப்பேன்னு சொன்னார். ஒரே வார்த்தையில நாவியை துரத்தினார். சீசர்கள் இயேசு தனித்திருக்கும் போது கேட்டார்கள், எங்களால் ஏன் அப்பா கூட முடியவில்லை? நான் உண்மையே நம்பி வாழ்ந்து கொண்டு உம்மோடு தான் இருக்கிறோம். இயேசு சொன்னார், இந்த ஜாதி பேய். ஏனென்றால் மார்க் 6:13 இவர்கள் அநேக அசுத்தாவை துரத்தினவர்கள், வியாதிகளை குணப்படுத்தினவர்கள். இவர்கள் அநேக அசுத்தாவை துரத்தி வியாதிகளை சுகப்படுத்தினவர்கள். அப்படியாப்பட்ட தேவ பிள்ளைகள் இவர்கள், சாதாரண சீசர்கள் அல்ல. ஆனா இந்த நாட்டிலே பார்க்கிறோம், தேவ பிள்ளைகளே, ஒரு பிசாசை துரத்த முடியவில்லை. நியாயப்பிரமாண செய்தி, நியாயப்பிரமாண உபதேசம், மோசையின் உபதேசம், அந்த சுயநீதியின் உபதேசம் அவர்களை
ஊழியம் செய்ய விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி குற்ற மனசாட்சியை தள்ளிவிட்டது. நன்றாக கவனிக்க வேண்டிய அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிசாசை துரத்தும் போதே இவர்கள் சொன்னார்கள், இவன் பெயர்செபூலாலே பிசாசை துரத்துகிறான். புரிந்து கொள்ள வேண்டும், பெயர்செபூல் மந்திரத்தினால பிசாசை துரத்துகிறான், பிசாசு தலைவன் என்று சொல்ல. அன்புக்குரியவர்களே, கவனமா இருக்க வேண்டும். இந்த நியாயப்பிரமாண ஊழியம், மோசேயின் ஊழியம் ஆரம்ப காலங்களில் அற்புதம் செய்த ஊழியம் தான். ஆனால் மோசே செய்யப்பட்ட ஊழியத்தை, ஆனா மோசே உபவாசம் பண்ணினார், அவர் பண்ண உபவாசம் வேறு. யாத்ரா புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடு இருந்தான். அவன் 10 கற்பனைகள் ஆகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான். நன்றாக கவனிக்க வேண்டும். அவன் கர்த்தரோடு இருந்தான். நியாயபரமான உபவாசம் என்பது நீங்கள் கர்த்தரோடு இருப்பதற்கு. ஆனால் கிறிஸ்துவின் நாளே வர உபதேசத்தை கேட்டவர்கள் இருக்கிற உபவாசம் கிறிஸ்து உங்களோடு இருப்பதற்கு. புரிந்து கொள். சட்டம் நியாயப்பிரமாண உபவாசம் நீங்கள் சுயநீதியிலே இருக்கும் போது நீங்கள் தேவனோடு இருப்பதற்கு. விசுவாசத்தோடு உபவாசம் பண்ணினால் தேவன் உங்களோடு இருப்பது. அநேக ஆயிரக்கணக்கான அசுத்தாவை துரத்தினவர்கள், வியாதிகளை குணமாக்கினவர்கள், ஒரு பிசாசை துரத்த முடியாது இருக்கும்போதுதான் இயேசு சொன்னார், இந்த ஜாதி எந்த ஜாதி நியாயப்பிரமாண செய்தியை கேட்டு குற்ற மனசாட்சியக்குள்ள உட்படுத்தின நற்செய்தியை, அந்த நியாயப்பிரமாண செய்தியை விட்டு விலகுவதற்கு, அதை மறப்பதற்கு, அந்த நியாயப்பிரமாணத்துடைய செய்தியை ரோமர் 7:7 பாவத்தை குறித்தான அறிவை கொண்டு வர செய்தி. நீ நல்லவனா? நீ ஒழுக்கம் உள்ளவனா? நீ சரியா ஜெபிக்கிறாயா? உங்களால் ஜெபிக்க முடியும் சொல்லி உங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருந்து தேவனுடைய கிரியை தடுக்கிற செய்தி. அதனால என் அன்புக்குரியவர்களே, ரோமர் 9:31 இஸ்ரவேலர்கள் தான் சுய நீதினால தேவனை அடையாமல் போனார். நாம் விசுவாச தேவன் நீதி அடைந்திருக்கிறோம். புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 58 பார்க்கிற உபவாசம், ஒருவன் பசியா இருக்கும் போது ஒரு ஆகாரத்தை கொடு, அது உகந்த உபவாசமா? அது உன் கட்டில உடைக்கிற உபவாசமா? உன் சுகவாழ்வை துளிக்கப்படுகிற உபவாசமா? உன் ஆசீர்வாதம் வற்றாத இருப்பதற்கு உபவாசமா? மற்றோடைய கட்டுகளை உடைக்க, மற்ற உதவி செய்யக்கூடிய நற்காரியங்களை செய்கிற உபவாசம். ஏசாயா 58 5ஆம் வசனம் 8ஆம் வசனம் வாசித்து பாரு. இந்த உபவாசம் வித்தியாசமான உபவாசம். அப்போஸ்தலர் 13 வாசிக்கிறோம், அவர்கள் ஆறுதலை செய்து கொண்டு உபவாசித்தார்கள். தேவன் அவளோடு இடைப்பட்டு பவுலையும் பர்னபாவையும் பிரித்தெடுக்க வேண்டும் என்று கர்த்தர் பேசினார். பிரிந்து போற உபவாசம் அல்ல. சில பெண்கள் பாருங்க, உபவாசம் பண்ணும்போது புருஷமனை பிரிஞ்சிடுவாங்க. உபவாசம் பண்ணுதான் புருஷனோட பிரிஞ்சு இருக்கணும். உபவாசம் முடிஞ்ச உடனே புருஷனோடு வாழணும். அப்போ உபவாசம் பண்ணும்போது தேவன் பிரித்தெடுத்தார். சபையை விட்டு ஊழியத்தை விட்டு பிரிந்து போவதற்கல்ல. பிரிந்து போவது இச்சையினால பிரிந்து போவது, கீழ்ப்படியாமல் பிரிந்து போவது. பிரித்தெடுப்பது தேவனுக்காக அடுத்த படி செய்வது, தேவ திட்டத்துக்குள் செயல்படுவதுதான் இந்த உபவாஸ். தேவ சித்தத்தை அறிவதற்கு தான் உபவாஸ். என்னோட ஊழி என்ன எனக்கு தெரியல குழப்பம் பண்ணும்போது, குழப்பமா இருக்கும் போது, ஆவியானவர் ஏவும் போது, நீங்கள் உபவாசிக்கும் போது உங்க ஊழி என்ன, உங்க அழைப்பு என்ன, என்ன செய்ய வேண்டும் என்று துல்லியமா தெளிவாய் புரிந்து கொள்வது உபவாசம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக விசேஷமாக உபவாசம் என்றால் என்ன, உபவாசம் எதுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமா என்று கேட்கிற கேள்விகளுக்கு நீங்க பதில் கூறி, நீங்க பதில் அளித்திருக்கிறீர்.
இதை கேட்ட ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் வாலிப பிள்ளைகளும் எதிர்காலங்களிலே என்னால் உபவாசம் பண்ண முடியல என்று அழுது கொண்ட பிள்ளைகளுக்கு நீ தட்டி எழுப்பி இந்த உபவாசத்தின் மேன்மை, எதற்காக உபவாசம் இருக்க வேண்டும், அந்த நியாயப்பிரமாண செய்தியை விட்டு, அந்த அறிவை விட்டு வெளியே வருவதற்கு உபவாசம். என் அன்புக்குரியவர்களே, நியாயப்பிரமாண செய்தி விசுவாசக்குரிய செய்தி அல்ல. அது சுய நீதியின் செய்தி, சுய கிரியை செய்கிற நீதி. அந்த நீதி அல்ல. பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு செய்ததை நான் விசுவாசிக்க கூடாதபடி இருக்கிற அந்த இரு மனத்தை அழிக்கக்கூடிய, அந்த தர்க்கங்களை அழிக்கக்கூடிய, அந்த குற்றமரசை அழிக்கக்கூடிய உபவாசம் அவசியம். ஆண்டவரே, தானியேல் புஸ்தகத்தை வாசிக்கிறோம். பிதாக்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அடிமையாக காணப்பட்ட அந்த சாபத்தில் வெளியே வருவதற்கு நீர் எங்களுக்காக சாபமானீர், மறித்தி அந்த மரணத்தின் ரகசியத்தை அறிவதற்கு உபவாசம். ஆண்டவரே, பாவத்தை விட்டு வெளியே வருவதற்கு, அந்த பாவத்தை செய்ய விடாதபடி ஆண்டவரை தடுப்பதற்கு, அது குறித்து மனஸ்தாபப்பட்டு மன திரும்புவதற்கு ஏதுவான உபவாசம். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு உபவாசம். யோனாவை வாசித்து ஏசாயால மற்றவர்களுக்கு ஆகாரத்தை கொடுப்பது உபவாசம். இந்த உபவாசத்தின் ரகசியத்தை இன்னைக்கு புரிந்து கொள்ள கிருபை செய், பக்குவப்படுத்தும், ஆசீர்வதி, தெளிவாக்கும். அந்த பாரம்பரியமா பண்ணுகிற மக்களை புத்தியை தெளிவாக்கி அந்த சாபக்கேடை மாற்றி தவிக்காதபடி தெளிவு உண்டாக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.